ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால டூர் பண்ணி T20 தொடர் விளையாடிட்டு இருக்காங்க. 3 மேட்ச் முடிவடைந்த நிலையில 2 மேட்ச் இந்தியாவும், 1 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவும் வின் பண்ணியிருக்காங்க. சீரியஸ் யாருக்குன்னு டிசைட் பண்ற கடைசி மேட்ச் ஜோகன்ஸ்பர்க் வாண்டர்ஸ் கிரவுண்ட்ல ஸ்டார்ட் ஆனிச்சுங்க. மேட்ச் என்னாச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிசயமா டாஸ் வின் பண்ணாருங்க சூர்யா. டாஸ் வின் பண்ணதுமே பேட்டிங் சூஸ் பண்ணாரு. அவரோட டிசிஷன் கரெக்ட் தான்னு நம்ம பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்கங்க. அபிஷேக், சஞ்சு 2 பேருமே பவர் பிளேல அடி பொளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளே முடிவுல அபிஷேக் அவுட் ஆனாரு. பட் சவுத் ஆப்பிரிக்கா டீம் அவரை ஏன் விக்கெட் எடுத்தோம் அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. திலக் வர்மா போன மேட்ச்சுக்கு 1 டவுன் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சூர்யா கிட்ட கேட்டதாகவும், அதுக்கு அவர் விட்டு கொடுத்ததாகவும், அதனால தான் செஞ்சுரி அடிச்சதும் சூர்யாவுக்கு பிளையிங் கிஸ் கொடுத்தேன்னு திலக் வர்மாவே போன மேட்ச் முடிஞ்சவொடனே பேட்டியில சொல்லியிருந்தாரு. நேத்து மேட்ச்லயும் திலக் வர்மா தான் 1 டவுன் வந்தாரு. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா பவுலருக்கு சாவு பயத்த காட்டிட்டாருங்க. நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் ஒரு வித்தியாசமான ரகங்க. வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை அப்படின்னு தான் மனுஷன் இருக்காப்புல. அடிச்சா செஞ்சுரி அடிக்கிறாரு, இல்லன்னா டக் அவுட் தான் ஆவான்னு சொல்லி எதுவும் சபதம் பண்ணியிருக்காரான்னு தெரியல. நேத்து மேட்ச் அடி பொளந்துட்டாரு அவரு பங்குக்கு. செஞ்சுரியும் அடிச்சாருங்க. உண்மைய சொல்லணும்னா வடிவேல் காமெடி தான். "மாப்பிள தனியா ஒருத்தன் சிக்கிட்டான், அடிக்க வரியா?" அப்படின்னு சேட்டனும் திலக்கும் அடி பொளந்துட்டாங்கங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங்கும் படு மோசம். என்ன சொல்றது? எப்பவும் போல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிர்ஷ்டமும் இல்லங்க. திலக் வர்மா தொட்டதெல்லாம் பொண்ணா தான் இருந்துச்சு நேத்தைய நாளு. அவருக்கு 2 கேட்ச் விட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஃபைனலி இந்தியா 283க்கு 1 அப்படின்னு இன்னிங்ஸ முடிக்க, சவுத் ஆப்பிரிக்கா 3 ஓவர்லயே 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் நடந்த மேட்ச் எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி தாங்க. லப்ஸ் அண்ட் மில்லர் அடிச்ச சிக்ஸ் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களுக்கு ஓரளவு மருந்து போட்டுச்சே தவிர அவங்களுக்கு கப் கிடைக்கல. நேத்து மேட்ச்ல நெறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சுங்க. தொடர்ந்து 2 செஞ்சுரி சஞ்சு சாம்சன் தான் அடிச்சிருந்தாரு. அவருக்கு பிறகு திலக் வர்மாவும் தொடர்ந்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. அதுவும் சவுத் ஆப்பிரிக்கால 2 செஞ்சுரி அடிச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தான். இன்னும் சொல்லப்போனா சூரியகுமார் யாதவ் வந்து இவங்களுடைய பேட்டிங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாரு. நம்மளுடைய அடுத்த தலைமுறை பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே வளர்ந்து வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாரி நல்லா விளையாடினா 2026 வேர்ல்டு கப்பும் நமக்கே கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல கிரிக்கெட் ரிவ்யூஸ்க்கு எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.